Exercise 2.7 fifth sum. If cos alpha plus cos beta plus cos gamma equal to sin alpha plus sin beta plus sin gamma equal to 0, show that அப்படின்னு சொல்லி ரெண்டு எக்ஸ்பிரஷனை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, let a is equal to cos alpha plus I sin alpha ன்னு எடுத்துக்கலாம். b is equal to cos beta plus I sin beta ன்னு எடுத்துக்கலாம். and c is equal to cos gamma plus I sin gamma. ஓகேவா? இப்ப இந்த மூணு லெட்டர்ஸ் A, B, C நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. இந்த மூணு ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறதெல்லாம் ஆட் ஆயிடும்னு அர்த்தம். அதை ஆட் பண்ண என்னது, இந்த ரியல் பார்ட்ஸ் எல்லாம் ஆட் ஆகும்போது இப்படி என்ன காமிச்சிருக்காங்க, எல்லாமே ஈக்குவல் டு 0. அந்த இமேஜினரி பார்ட்ஸையும் ஆட் பண்ணும்போது 0 கிடைக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சோ அப்ப A பிளஸ் B பிளஸ் சிங்கிறது என்னது, நம்மளுக்கு 0ன்னு தெரியுது. ஓகேவா? இப்போ A பிளஸ் B பிளஸ் சிங்கிறது 0ன்னு இருந்ததுன்னா நம்மளுக்கு என்ன தெரியும், if a plus b plus c equal to 0ங்கிறது இருந்துச்சுன்னா a cube plus b cube plus c cube is equal to 3 times abc அப்படின்னு ஆயிடும். இந்த ஃபார்முலா வந்து ஒரு ஃபார்முலா இருக்கும் இல்லையா, a plus b plus c whole cubeலாம், அந்த ஃபார்முலா வந்து இந்த மாதிரி மாறிடும். ஓகேவா? ஏன்னா இந்த டேர்ம் 0வா இருக்கிறதுனால. இப்போ என்ன செய்யலாம், ஏபிசியோட வேல்யூஸ்லாம் இதுல கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதுதான். ஓகேவா? இப்போ ஏக்கு பதிலா என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், cos alpha plus I sin alpha whole cube, cos beta plus I sin beta whole cube. ஒரு டேர்முக்கும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? cos gamma plus I sin gamma whole cube which is equal to 3 times of cos alpha plus I sin alpha, cos beta plus I sin beta, cos gamma plus I sin gamma. ஓகேவா? இப்போ என்ன செஞ்சுக்கலாம், cos 3 alpha plus அதாவது cos alpha plus I sin alpha whole cubeங்கிறத இந்த பவர் என்ன செஞ்சுக்கலாம், இந்த ஆங்கிளுக்கு நம்ம கொண்டு வந்துக்கலாம் ரூல்ஸ் படி. ஓகேவா? சோ cos 3 alpha plus I sin 3 alpha ஆயிடும். இது எப்படி ஆயிடும், இந்த பவர் ரூல் கொண்டு வந்தோம்னா cos 3 beta plus I sin 3 beta. இது என்ன ஆயிடும், cos 3 gamma plus I sin 3 gamma ஆயிடும். ஓகேவா? which is equal to 3 times of, இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. மல்டிப்ளிகேஷன்ல இருக்கும்போது என்ன ஆயிடும், அதனுடைய ஆங்கிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ப்ரொவைடட் நடுவுல எல்லாத்துலயுமே ஒரே மாதிரி பிளஸ் சிம்பிள் தான் இருக்கு. எல்லாமே மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறதுனால நம்மளுடைய ஆங்கிள்ஸ் எல்லாம் என்ன செஞ்சுக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேவா? பிளஸ் I sin of alpha plus beta plus gamma அப்படின்னு எழுது. ஓகேவா? இப்ப இதுல ரியல் பார்ட் தனியா பிரிச்சு ஒரு பக்கமா இமேஜினரி பார்ட்ல அப்படியே செப்பரேட்டா பண்ணிடலாம். ஓகேவா? அப்ப என்ன ஆயிடும், cos 3 alpha plus cos 3 beta plus cos 3 gammaன்னு ஒரு டேர்மா இருக்கும். அடுத்தது பாருங்க, I into sin alpha plus sin 3 alpha plus sin 3 beta plus sin 3 gamma. ஓகேவா? which is equal to 3 cos of alpha plus beta plus gammaன்னு ஒரு டேர்ம் இருக்கும். plus I into 3 times, இந்த 3 உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், sin of alpha plus beta plus gammaன்னு இருக்கும். ஓகே தானே? இப்ப பாருங்க, இங்க ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் இருக்கு, இங்கேயும் ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் இருக்கு. இப்ப நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ரியல் பார்ட்ஸையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம், இமேஜினரி பார்ட்டையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் என்ன ஆகும் பாருங்க, இந்த இருக்கு இல்லையா, இந்த டேர்ம் ஈக்குவல் டு இங்க உள்ள I இல்லாத டேர்முக்கு ஈக்குவலா. சோ cos of 3 alpha plus cos 3 beta plus cos 3 gamma equal to 3 cos of alpha plus beta plus gamma ஆயிடும். இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அவங்க கேட்டிருக்கிறது ஃபர்ஸ்ட் கண்டிஷனை நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணியாச்சு. இது நம்பர் 1ஓட ஆன்சர். அதே மாதிரி இமேஜினரி பார்ட்ஸ் ஈக்குவேட் பண்ணுங்க, என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. I இருக்கிறதுனாலதான் அது இமேஜினரி பார்ட்ஸ், அதனால ஐய விட்டுட்டு மீதி இருக்கிற டேர்ம்ஸை எழுதிக்க வேண்டியதுதான். சோ sin 3 alpha plus sin 3 beta plus sin 3 gamma is equal to, இங்க இருக்கிற டேர்ம்ஸை எழுதிக்க வேண்டியதுதான். 3 sin of alpha plus beta plus gamma. இது நம்மளோட செகண்ட் கண்டிஷன். இது எல்லாத்தையுமே என்னது நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு.